அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தேர்ந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 31வது வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் என்னும் வேசி வேவுகாரரை சமாதானத்தோடனே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தாள். அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அல்லேலூயா. அதுதான் இங்கே போட்டிருக்கு. என்ன போட்டிருக்கு? அந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசத்தினாலே. எதனாலே? விசுவாசத்தினாலே. விசுவாசம் என்பது எபிரேயர் 11:3 சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே உலகங்கள் போதும். விசுவாசத்தினாலே தேவனுடைய இந்த உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது. வார்த்தையினால தேவன் இந்த உலகங்களை உண்டாக்கினார். அப்போ விசுவாசம் என்பது மிகப்பெரிய ஒரு வல்லமை உள்ள காரியம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அதில் என்ன போட்டிருப்பாருங்க, 1வது வசனம் 11:1 என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளுடைய நிச்சயமாக இருக்கிறது. இப்போ பாருங்க, நம்பப்படுகிறவர்களுடைய உறுதினா என்ன? அல்லேலூயா. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். நம்பப்படுகிறவைகளின் உறுதி அப்படின்னா என்ன? நான் என்னுடைய வாழ்க்கையிலே என் வாழ்க்கை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாக என் வாழ்க்கை இருக்கும். இல்லை, இப்போ இல்லை இல்லையா? இல்லாமல் இருக்கலாம். இல்லை, என் பிள்ளைக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு வீடு கட்டுவாங்க, ஒரு நல்ல சம்பாத்தியம் பண்ணுவாங்க. இதெல்லாம் இப்போ இல்லை. இல்லாமல் இருக்கும்போது ஒரு நம்பிக்கை இருக்குது. என்ன இருக்குது? என் பிள்ளை நல்ல வேலை கிடைக்கும், என்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக மாறும். இதெல்லாம் என்ன? இப்போ இல்லாதப்போ நம்ம ஒரு நம்பிக்கையை நம்ம இருதயத்தில் வைக்கிறோம். நல்லா இருப்பான், என் பிள்ளை நல்லா இருப்பான், என் வாழ்க்கை நல்லா இருக்கும், ஒரு நல்ல வேலை கிடைக்கும், ஒரு நல்ல வீடு கட்டுவேன், ஒரு என்னுடைய கடன்களை நான் அடைப்பேன். இதெல்லாம் என்ன பண்ணுது? நமக்குடைய நம்பிக்கை இல்லையா? அதான நம்பிக்கை. இல்லை, இப்போ நடக்கலை. அதெல்லாம் வாழ்க்கையில் இன்னும் வரல, ஆனால் நம்பிக்கை இருக்குது. ஆனால் விசுவாசத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னா, விசுவாசமானது நான் நம்பப்படுகிறவர்கள் நான் உறுதியாக இருக்கிறேன். அல்லேலூயா. அதில் எனக்கு சந்தேகம் இல்லை. என்ன இல்லை? சந்தேகம் இல்லை. நான் நம்புறது நடக்கும். என்ன நடக்கும்? அது நான் நம்புறது நடக்கும். அப்போ விசுவாசம்னா என்னன்னு சொல்கிறாரு? எதை நீ நம்புறியோ, நம்புகிற காரியத்தில் நான் அதை அடைவேன், பெற்றுக்கொள்வேன், நான் வாழ்வேன், என் பிள்ளைக்கு வேலை கிடைக்கும், நான் வீடு கட்டுவேன், நான் கடன் அடைப்பேன், நான் செழிப்பாக இருப்பேன், நான் சுகமாவேன் என்றது நம்பிக்கை. நீ என்ன நம்புறியோ அதில் நீ உறுதியாக இருக்கும் பொழுது அது விசுவாசமாய் மாறுகிறது. அல்லேலூயா. புரிகிற மாதிரி சொல்லியிருக்கேன்னா? அல்லேலூயா. அப்போ அந்த வசனம் உங்களுக்கு இப்போ புரியுதா? விசுவாசமானதுன்னா என்ன? நீ எதை நம்புறியோ அதை நீ பெற்றுக்கொள்வோம் என்கிறதுல நீ உறுதியாக இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கை விசுவாசமாய் மாறுகிறது. அல்லேலூயா.
அப்போ அதுதான் விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதியும் காணப்படாதவைகளினுடைய நிச்சயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனாலே நம்முடைய முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். கர்த்தர் பேர்ல நம்பிக்கையா இருந்து, அந்த நம்பிக்கையில உறுதியா இருந்து, அந்த நம்பிக்கையினுடைய உறுதி விசுவாசமாய் மாறி, நம்பிக்கையில நீங்க உறுதியா இருக்கும் பொழுது அந்த நம்பிக்கையினுடைய உறுதி விசுவாசமாய் மாறி, நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய முற்பிதாக்கள், வேதத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த முற்பிதாக்கள் நற்சாட்சி பெற்றார்கள். அப்படின்னா பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அவங்க எதில் உறுதியா இருந்தாங்களோ அந்த காரியத்தை அவர்கள் பெற்று கொண்டார்கள். அதைத்தான் எழுதியிருக்கு. என்ன எழுதியிருக்குது? விசுவாசத்தினாலே ராகாப் என்கிற வேசி, அவள் யாரவ? வேசி வேவுகாரரை சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். அப்போ அவளுக்கு அவருடைய வாழ்க்கையிலே, இது யோசுவாவில் நீங்கள் போய் படித்து பார்க்கலாம். அந்த பெண்ணை குறித்து நீங்கள் யோசுவாவிலே நீங்கள் போய் படித்து பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் விசுவாசத்தில் எப்படி வாழ வேண்டும், நம்பிக்கையினுடைய உறுதியில் எப்படி அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றவர்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ நம்ம கர்த்தர் மேலே நம்முடைய விசுவாசம் நம்முடைய சொந்த பலத்தில் இல்லை, சுய பலத்தில் இல்லை, தேவன் பேரில் வைக்கிற விசுவாசத்தினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கையில் நம்ம கொண்ட நம்பிக்கையிலே உறுதியாக இருந்து, அந்த நம்பிக்கையினுடைய உறுதி விசுவாசமாய் மாறி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவன் விரும்புகிற காரியங்களை பெற்றுக்கொள்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதான் என்ன சொல்ற, சேதமாகாதிருந்தால். எப்படி சேதமாகாதிருந்தால்? கீழ்ப்படியாதவர்களோட கூட சேதமாகாதிருந்தால். எதனால? விசுவாசத்தினாலே. எதனால அவள் சேதமாகாதிருந்தால்? அவள் வேசிதான். அவளை குறித்து வேசி என்று வேதம் அவளை குறித்து தெளிவாக வேதம் சொல்லுகிறது. அதை நான் அடுத்த வாரம் வரும்போது அதை குறித்து நான் பேசுகிறேன். இன்னைக்கு எப்படி நம்ம விசுவாசிக்க வேண்டும், நம்முடைய இருதயம் தேவன் மீது எப்படி விசுவாசத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை குறித்து நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவள் என்ன பண்ணுறான்னா, கீழ்ப்படியாதவர்களோட கூட சேர்ந்து சேதமாகாதிருந்தால். சேரல, அவ கீழ்ப்படியாதவர்களோட கூட அவ சேரல. விசுவாசத்தினாலே அவ என்ன பண்றா, வேவுகாரரை சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ பாருங்க, விசுவாசம் ஒரு காரியத்தை சொல்லியிருக்கிறது. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், அழிந்து போகாமல், சேதமாகாமல். அல்லேலூயா. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி தேவன் இவ்வளவாய் இந்த உலகத்தில் என்ன பண்ணாரு? எவ்வளவாய்? இவ்வளவாய். அல்லேலூயா. அப்போ நம்ம கெட்டு போகாமல் இருக்கணும்னா நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் என்ன பண்ண போகிறோம்? அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நிறைய காரியங்களில் குறைவுகள் இருக்கலாம், நிறைய காரியங்களில் சோதனைகள் இருக்கலாம், நம்பிக்கையற்றவர்களாக இருக்கலாம், எதிர்காலத்தை குறித்த அச்சமும் பயமும் வேதனையும் இருக்கலாம். ஒருவேளை வியாதி, பலவீனங்கள், கடன் பிரச்சனைகள் உங்களை முடக்கி போடுவதற்கு முயற்சி செய்யலாம். சூழ்நிலைகள், வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகள் நம்பிக்கையற்ற சூழ்நிலைகளாக இருக்கலாம். ஆனால் நான் ஒன்று சொல்லுவேன், என்னுடைய இந்த 17 வருட ஜீவியத்திலே இந்த இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய இருதயத்தில் விசுவாசித்து நாவிலே அவர் என்னுடைய கர்த்தர் என்று அறிக்கையிட்டு இந்த 17 வருடங்களிலே, நான் 17 வருஷமாக தான் ஆச்சு ரட்சிக்கப்பட்டு, எனக்கு வயசு 60. அப்போது இந்த 17 வருடங்களிலே அந்த கர்த்தர் எனக்கு பாராட்டி இருக்கிற கிருபைக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். அல்லேலூயா. அவர் நான் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்தார். அல்லேலூயா. அது என்னுடைய ஆவி, ஆத்மா
சரீரம், கையின் பிரயாசம், குடும்பம், பிள்ளைகளுடைய நல்வாழ்வு, சுகம் எல்லாவற்றிலும் அவரை நான் விசுவாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவர் அற்புத விதமாக என்னை நடத்தி கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசம். கர்த்தர் மேலே வைக்கிற ஒரு விசுவாசம் நம்ம என்ன பண்ணுது, அப்படியாய் நம்மை மாற்றி கொண்டு போகிறது. அதனால தான் சொல்கிறாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, ஹல்லேலூயா, என் அறிவை நம்பினவன், என்னுடைய பலனை நம்பினவன், ஆனால் அவைகளெல்லாம் எனக்கு வேலை செய்யாத பொழுது கர்த்தர் எனக்காக வேலை செய்தார். ஹல்லேலூயா. அதுதான் நம்பப்படுகிற உறுதி. அவரை விசுவாசிக்கிறவங்க எவனோ என்ன பண்ண மாட்டானா, கெட்டு போகாமல், ஹல்லேலூயா, ஒருத்தனும் கெட்டு போவதில்லை, நித்திய ஜீவனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆனால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே இப்படி நம்ம என்னைக்கு நம்ம கர்த்தரை விசுவாசிக்கிறோமோ, என்னைக்கு இந்த கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கிறோமோ, விசுவாசத்தினாலே தேவனை நம்முடைய வாழ்க்கையிலே அந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசித்து அவர்தான் என்னுடைய கர்த்தர், அவர்தான் என்னுடைய வாழ்க்கையிலே ஆதாரம். என்னது என்னது என்ன சொன்ன? ஆதாரம்னா என்ன? அவர்தான். அல்லேலூயா. எல்லாமே அவர்தான். நம்மகிட்ட எது எவ்வளவு இருந்தாலும், ஆனா நமக்கு யாரு ஆதாரம்? யாரு? சொல்ல மாட்டேன்றீங்களே. ஹல்லேலூயா. இயேசுதான். ஹல்லேலூயா. அதுல நம்ம என்னைக்குமே என்ன பண்ணணும்? உறுதியா இருக்கணும். ஒரு வசனம் இருக்குது இல்லையா, போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அது என்ன போதுன்னா என்ன? இயேசுன்னு அதில் முன்னாடி போடுங்க. ஹல்லேலூயா. என்ன போடணும்? இயேசுன்னு முன்னாடி போட்டு, இயேசு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். கொஞ்சம் ஆதாயம் போட்டிருக்கா எங்கேயாவது? அல்லேலூயா. உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குறேன். அல்லேலூயா. கொஞ்சம் ஆதாயம் எங்கேயாவது போட்டிருக்கா? மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. அப்போ அப்படிப்பட்ட நாம, இயேசுவின் மீது விசுவாசம் வைக்கிற நாம எப்படி இருக்கணுமா? யாக்கோபு 1:8 என்ன சொல்லுது? இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாயிருப்பான். அதான் விசுவாசமானது நம்பப்படுகிறவனுடைய உறுதி. அது உறுதி இல்லாம இருமனம். இருமனம்னா என்ன? சுய சித்தம். ஆத்துல ஒரு காலு, சேத்துல ஒரு காலு. நான் கடவுளையும் நம்புவேன், ஆனால் என்னுடைய அறிவையும் என்னுடைய பலனையும் என்னுடைய வாழ்க்கையில் சுயநீதின்னு ஒன்று இருக்குது. சுயநீதியும் என்னுடைய சுய பலத்தையும் நான் நம்புவேன் அப்படின்னு ரெண்டு பேரில் இருமனம். செய்வாரா? அவர் நல்லவரா? அவர் செய்வாரா? அவர் எனக்கு செய்வாரா? நான் என் வாழ்க்கையில் நிறைய குறைவுகள் இருக்குது, நான் கொஞ்சம் சரியில்லையே, எனக்கு செய்வாரா அப்படின்னு இருமனம் இல்லை. ஒன்று தாழ்வு மனப்பான்மை. நான் கர்த்தர்கிட்ட தான் பேசுகிறேன்னா, இன்றைக்கி சபையில் பார்த்தீங்கன்னா எனக்கு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கக்கூடிய என்னது பார்த்தீங்கன்னா, சபையில் இருக்கிற விசுவாசிங்களுக்கு நாங்கள் ஜெபிச்சா நடக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, ஆனால் நீங்கள் ஜெபிச்சாலும் நடக்குன்றது அதுதான் விசுவாசம். அல்லேலூயா. எப்படி போதகர்கிட்ட போய் நம்ம ஜெபிக்கணும்? நான் இப்படி தான் கொஞ்சம் பேசுவேன் நான். அல்லேலூயா. சபையில் இருக்கிற விசுவாசிகளுடைய பலவீனம் என்னன்னா, நான் ஜெபிச்சா நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குது. அல்லேலூயா. அதை நான் சொல்கிறேன், கிறிஸ்தவம் என்பது நீங்கள் ஒவ்வொருவருடைய உங்கள் இருதயத்தில் நீங்கள் ஆழமாக வைத்து கொள்ள வேண்டிய காரியம் என்னன்னா, கிறிஸ்தவம் என்பது வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவாதி தேவனோடு பேசுவது. அல்லேலூயா. நான் அவர்கிட்ட தான் பேசுறேன், நான் பேசினா அவர் கேட்பாரு, அவர் பதில் கொடுப்பார் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய மாபெரும் அஸ்திபாரம். அல்லேலூயா.
அவரோடு கூட நான் உறவாடுவேன், ஐக்கியம் கொள்வேன், பேசுவேன், நான் கேட்பேன், பெற்றுக்கொள்வேன் என்பதுதான் கிறிஸ்தவத்தினுடைய முக்கியமானதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் ஜெபிச்சா அவர் செய்வாரு, அவர் கேட்பார் என்பது உங்க விசுவாசிகளுக்கு இருதயத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் குறைவா இருக்கிறது. அப்போ அந்த டபுள் மைண்டட், இருமனம் உள்ளவன், நான் தேவனோடு தான் பேசுறேன், நான் பேசும் பொழுது, நான் ஜெபிக்கும் பொழுது, நான் ஆராதிக்கும் பொழுது, நான் துதிக்கும் பொழுது, நன்றி பலிகளை செலுத்தும் பொழுது, ஸ்தோத்திர பலிகளை செலுத்தும் பொழுது நான் அவருக்கு தான் செலுத்துறேன், அவர்கிட்ட தான் பேசுறேன். அந்த உறுதி உங்களுக்கு இருதயத்திலே ஒவ்வொரு விசுவாசி, இந்த சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசினுடைய இருதயத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. நான் பெற்றுக்கொள்வேன்கிற, ஜெபிச்சு நான் பெற்றுக்கொள்வேன்கிற ஆழமான ஒரு விசுவாசம் உங்களுடைய இருதயத்திலே ஆழமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப இருமனம் உள்ளவன், ஒன்று அவனுடைய இருதயத்திலே சுயநீதி, சுயபலன், கர்த்தர் மேல, அது ஒன்று. இன்னொன்று என்னன்னா, கர்த்தர் நல்லவரா, அவர் செய்வாரா? ஏன்னா இந்த உலகம் சொல்லுதே, அவன் பாரு தப்பு பண்ணா அவன் காலை உடைச்சது கர்த்தர் தான். சொல்றாங்களா இல்லையா? அல்லேலூயா. அப்படி சொல்றாங்க. அதனால அவர் நல்லவரா? நான் கூட நிறைய தப்பு பண்ணியிருக்கிறேன், என் காலையை உடைப்பாரா? அவர் காலை உடைக்கிற ஒரு நல்லவராக இருக்க முடியுமா? அது ஒன்று. ரெண்டாவது, என்கிட்ட கொஞ்சம் குறைவுகள் இருக்கு, கடவுள் எதிர்பார்க்குற காரியங்கள் என்கிட்ட இல்லை, அப்போ எனக்கு செய்வாரா? சந்தேகம். இன்னொன்று, தாழ்வு மனப்பான்மை, நான் பேசுனா கர்த்தர் கேட்பாரா? அல்லேலூயா. இது ஒன்று. இருமனம், இதெல்லாம் ஒரு இருமனதோடு கூட சேர்ந்து காரியங்கள். அப்போ இருமனம் உள்ளவன் அந்த டபுள் மைண்டடு, டபுள்னா டவுட், டவுட்டு தான் டபுள் இல்லையா? டவுட்டுனா சந்தேகம், செய்வாரா மாட்டாராங்கிற சந்தேகம். அந்த இருமனம் உள்ளவன் தன் வழிகளெல்லாம் நிலையற்றவனா இருக்கான், உறுதியற்றவன். நிலையற்றவனா யாரு? உறுதியற்றவன். கூட வரீங்களா வரலையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் கேட்குறேன். இருமனம் உள்ளவன் யாரு? நிலையற்றவன். விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. உறுதி வேற, நிலையற்றவன் வேற. நாம யாரா இருக்க வேண்டும்? உறுதி உள்ளவர்களாய். யார் மேல? நம்முடைய நம்பிக்கை யார் மேல இருக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல். அதான் சொல்றாரு, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, என்னது எவனோ, எவனாகிலும் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளு வேண்டும் போ என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே எவனோ, எந்த எவனோ? அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எவனோ. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 8:3 சொல்லுகிறது, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ அவன் தேவனால் அறியப்பட்டிருக்கிறான். அல்லேலூயா. தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவன் எவனோ, எவனாகிலும் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. அல்லேலூயா. அப்போ இதெல்லாம் யாரோட சம்பந்தப்பட்டது இருக்கிறது? யாரோட சம்பந்தப்பட்டு இருக்குதுங்க? உங்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. யாரோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது? எவனோன்னா யாரோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது? உங்களோடு சம்பந்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ கர்த்தரால முடியும், உன்னால விசுவாசிக்க முடியுமா? உன்னால விசுவாசிக்க முடியுமா? கர்த்தரால முடியுங்க. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதை தான் அவர் கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறியா? என்னால முடியும், நீ விசுவாசிக்கிறியா? வந்து கேட்கும் போதெல்லாம் என்ன கேட்கிறாரு ஆண்டவர்? என்ன கேட்கிறாரு? என்னால முடியும்னு நீ விசுவாசிக்கிற, அதை தானே கேட்கிறாரு அவரு. அவரால் முடியுங்க, அவரால் கூடாதது எதுவுமே இல்லை. அல்லேலூயா. அப்போ அவரால் எல்லாம் கூடும். அதுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசமானது நம்பப்படுகளுடைய உறுதி. அப்போ அந்த உறுதி யாருக்கிட்ட இருந்து வேணும்? உங்ககிட்ட இருந்து வேணும். அல்லேலூயா. அது குறைவா இருந்தா
அதனால தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல், அல்லேலூயா, நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்? நமக்கு உறுதி அவர் வில், அவரால் முடியும். அவர் திராணி உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. பெற்றுக்கொள்வதுக்கு என்ன இல்லை? உங்ககிட்ட என்ன இல்லை? உறுதி இல்லை. அப்போ அந்த உறுதி நமக்கு நாம் வைக்கணும். நம்ம தேவன் மேலே உறுதி வைக்கணும். ஏன்னா அவர் தான் சொல்கிறார் பாருங்க, ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, 20வது வசனம். ரோமர் 1:20. எப்படி என்றால், அதுக்கு முன்னாடி பாருங்க 19. தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது, தேவனே அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். எப்படி என்றால், படிமா என்னவாகிய இது? காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை. அல்லேலூயா. என்னது? என்ன போட்டிருக்குது? காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்பட. போதும் பாருங்க, நான் காணப்படாத தேவனுடைய நித்திய வல்லமையை நீ பார்க்கணுமா? இந்த காணப்படுகிற உலகத்தை பாரு. அல்லேலூயா. அப்போ தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை. ஒரு வார்த்தையினாலே இந்த காணப்படுகிற இந்த அண்ட சராசரத்தை, சூரியனை, சந்திரனை, நட்சத்திரங்களை, மலைகளை, ஆறுகளை, கடலை நீ பாரு. காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை காணப்படுகிற இவைகளினாலே நீ பார்க்கலாம். அல்லேலூயா. அவருடைய நித்திய வல்லமையை பார்க்கணுமா? இந்த உலகத்தை பாரு, உன்னை பாரு, என்ன பாரு, இந்த உலகத்தை பாரு. உலகத்தில் உள்ளவைகளை பார்த்தீங்கன்னா காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை காணப்படுகிறவனாலே காணப்படுகிறது. அல்லேலூயா. அப்போ விசுவாசத்தில் உறுதியாக இருக்கணும். ஏன்னா காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா அவருடைய நித்திய வல்லமையை பார்க்கலாம். அப்போது அவரை விசுவாசிக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே மாபெரும் ஆசீர்வாதங்கள். நான் என்னெல்லாம் விசுவாசிக்கிறனோ, என்னெல்லாம்னா கடவுளை நம்புறவங்க கரெக்டானு தான் கேட்பாங்க, தப்பானதெல்லாம் கேட்க மாட்டாங்க. அல்லேலூயா. தப்பான ஆசையெல்லாம் கேட்க முடியுமா கர்த்தர்கிட்ட? உடனே எல்லாம் கிடைக்கும்ட்டாருங்க இவரு. நான் போய் அது எனக்கு பிடிச்சிருக்குது, அது எனக்கு வேணும்னு கேட்க மாட்டேன். அல்லேலூயா. பிடிச்சது எல்லாத்தையும் கேட்க முடியுமா? பசங்க கேட்குது, இடுப்பில் உட்கார வச்சுட்டு போகிறோம், கேட்குது, வாங்கி கொடுத்துருவோமா? அல்லேலூயா. அதனால் நல்லவைகளை கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? கண்டிப்பாக அவர் கொடுப்பார். ஆனால் இந்த கர்த்தர் மேலே சொன்ன பார்த்தீங்களா, உங்களுக்கு கர்த்தரை குறித்து ஒரு நல்ல அபிப்பிராயம் நிறைய பேருக்கு இல்லை. அவர் நல்லவராக இருப்பாரா? நல்லவராக இருந்தால் ஏன் இந்த உலகத்தில் இதெல்லாம் நடக்குது? அல்லேலூயா. எது நடந்தாலும் என்ன பண்ணுவாங்க? எங்கேயாவது ட்ரெயின் கவுந்தா, நீ கடவுள் கடவுள் சொல்கிறிய, அவர் இருக்கிறாரா உயிரோட? அது அவராக பண்ணார். இவன் ஒன்று மனிதர்களுடைய தவறு. இப்போ ஃப்ளைட்டு விழுந்து போச்சு 240, அவராங்கிறது தள்ளினார். அது இவருங்க பராமரிக்காமல், செய்ய வேண்டிய வேலையை ஒழுங்காக செய்யாமல் அந்த வண்டி எடுத்தால் என்ன ஆகுது? பஞ்சராக இருந்தால் ஓட்டிகிட்டு போவீங்களா? வண்டி ஓட்ட முடியுமா? காற்று அடிக்கிறீங்க, பஞ்சர் போடுறீங்க. அதுபோல் செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் எல்லாம் என்ன பண்ணுறது? கடவுள் மேலே பழி போட்டால் நம்ம மேலே தப்பு இல்லைல்ல. நான் என்ன பண்ணுறதுங்க, கடவுளே இப்படி பண்ணிட்டாருன்ட்டா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் தப்பிச்சிட்டு போய்ட்றீங்க இல்லையா? நீங்கள் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க? சொல்ல மாட்டேன்றீங்களே. நான் என்ன பண்ணுறது, அப்படி ஆயிடுச்சுன்னு தானே சொல்கிறீங்களா இல்லையா? எப்படியே தெரியாமல். ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க? கர்த்தர் மேலே போட்டுடுறாங்க. பாருங்கள் என்ன சொல்கிறான் பாருங்கள். இந்த கடினமான இருதயம், தேவனை குறித்த ஒரு கடினமான ஒரு இருதயம். அந்த ராகாப் வேவுகாரரை சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு விசுவாசத்தினாலே ராகாப் என்கிற அந்த வேசி
வேவுகாரரை சமாதானத்தோடு இருதயத்தில் ஒரு சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களுடைய கூட சேதமாகாதிருந்தாள். அப்போ சமாதானத்தோட அவர்களை ஏற்றுக்கொள்கிறார். அவர்கள் தேவனுடைய மனுஷன், தேவன் அவர்கள் பட்சத்தில் இருக்கிறாரு, தேவன் அவர்கள் மீது அன்பா இருக்கிறாரு, தேவன் அவர்களுக்கு உதவி செய்கிறாரு, அவர் அப்பேற்பட்ட மகிமையின் தேவன் என்ற இருதயத்திலே விசுவாசித்து அவர்களை சமாதானத்துடன் ஏற்றுக்கொள்கிறார். இங்க என்ன நடக்குது? தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25வது அதிகாரத்தில் உங்களுக்கு ஒரு இது தெரியும். ஒரு என்ன பண்றான், ஒரு எஜமான் என்ன பண்றான் பாருங்க. அவன் ஒவ்வொருவருடைய திறமைக்கு தக்கதாக ஒருவருக்கு 5 தாலந்து கொடுக்கிறான். அந்த 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை சம்பாதிக்கிறான். இன்னொரு அந்த எஜமான் என்ன பண்றாரு, 2 தாலந்து ஒருத்தருக்கு கொடுக்கிறாரு. அந்த 2 தாலந்தை வாங்கினவன் அதை கொண்டு இன்னொரு 2 தாலந்தை சம்பாதிச்சு வச்சிருக்கிறான். ஆனா ஒரு தாலந்தை வாங்கினவனோ 18 படிங்க, 18 25 18 மத்தேயு 25:18 ஒரு தாலந்தை போதும். அந்த ஒரு தாளந்த வாங்கினவன் என்ன பண்றான், மற்றவங்களை நீங்க போய் படிச்சு பாருங்க, வீட்டில் நேரம் இல்லை. 5 தாளந்தை வாங்கினவன் 5 தாளந்தை கொண்டாண்டு இன்னொரு 5 தாளந்தை சம்பாதிக்கிறான். ஆனா இந்த ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன பண்றான், நிலத்திலே போய் புதைத்து வைத்தான். 24வது வசனம் சொல்லுகிறது, ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து எஜமான் கணக்கு கேட்கிறாரு, உங்ககிட்ட ஒரு தாளந்தை கொடுத்தனே, அந்த ஒரு தாளந்தை வச்சு நீ என்ன பண்ணன்னு கேட்கிறாரு. அதுக்கு அவன் பதில் சொல்றான் பாருங்க, ஆண்டவனே பாருங்க. இதுல அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தாளந்தை வாங்கினவன் என்ன பண்றான், அதை போய் நிலத்துல புதைச்சி வச்சிருந்ததை எடுத்து கொண்டு ஆண்டவர்கிட்ட கொடுத்துட்டு, ஆண்டவனேன்னு சொல்லி ஆண்டவர் அந்த எஜமானுக்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன சொல்ல, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன். இவனுக்கு எப்படி தெரியும்? இவர் தாராளமாக கொடுக்குறாரு, இதை வச்சுக்கப்பா நீ பொழைச்சிக்க, இதை வச்சு நீ பொழைச்சிக்கன்னு கொடுக்குறாரு. இதை எடுத்துன்னு போயிட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு அவன் கொடுத்தவரை சொல்கிறான், ஒரு தாளந்தை கொடுத்தவரை சொல்கிறான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன். அல்லேலூயா. அப்போ நம்முடைய இருதயத்திலே தேவன் நம்முடைய இருதயத்திலே நம்ம சிருஷ்டிக்கும் பொழுது, இப்போ இங்கே நிறைய பேர் உட்கார்ந்துருக்கிறீங்க. ஒரு சிலர் ஒரு குழம்பு வச்சிங்கன்னா, பெண்களை பற்றி சொல்கிறேன், ஒரு குழம்பு வச்சிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அல்லேலூயா. இருக்குமா இருக்காதா? ஒரு சிலர் வீடை நல்லா சுத்தமாக வச்சுருப்பாங்க. ஆண்கள் பக்கம் வரேன், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையில் திறமையாக இருக்கிறாங்க. அப்போல்லாம் அதெல்லாம் உங்ககிட்ட இருந்ததா? உங்ககிட்ட இருந்துதான்னு கேட்குறேன். தேவன் நமக்கு உள்ளே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆற்றலை இந்த குழம்பு வைக்கிறவங்க வீட்டை சுத்தமாக வைப்பாங்களா? சொல்ல முடியாது. வீட்டை சுத்தமாக வைக்கிறவங்க குழம்பு நல்லா வைப்பாங்களா? சொல்ல முடியாது. பசிக்குதா? அல்லேலூயா. பசி எடுக்கக்கூடாது. வேலை செய்கிறவங்க, இந்த வேலை செய்கிறவங்க, இந்த மர வேலை செய்கிறவர் கட்டடம் கட்ட முடியாது. கட்டடம் கட்டுறவர் அப்போது ஏன் ஒரே மாதிரி இல்லை? ஆண்டவர் ஏதோ ஒரு தாளந்தை உள்ள வச்சிருக்கிறாரு. அப்போது அப்படி உள்ளே வச்சு தான் என்ன பண்ணுறாரு, இவனுக்கு கொடுக்குறாரு. ஒரு தாளந்தை வச்சு நீ உனக்கு தெரிஞ்சதை செய், இதை செய்ன்னு சொன்னாரா? உனக்கு தெரிஞ்சதை செய். என்னன்னா சோம்பேறி. ஒரு பக்கம் சோம்பேறி, இன்னொரு பக்கம் கடவுளை குறித்து, எஜமானனை குறித்து, தன்னுடைய ஆண்டவனை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இல்லை. கொடுக்கிறவரை குறித்து ஒரு நல்ல எண்ணம் இல்லை.
அப்படி நல்ல இல்லை இல்லும்போது அந்த ஆண்டவர் மேல விசுவாசம் வராது. ஒரு ஆண்டவரை குறித்து நீங்க, அவர் பொல்லாதவர், அவர் சொல்றாரு இல்லையா, பொல்லாதவர்களாக நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற போது பரலோக தகப்பன் உங்களுக்கு அதிக நன்மையான செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? அல்லேலூயா. தேவனை பார்க்கணுமா? தேவனுடைய அன்பை நீங்க பார்க்கணுமா? தேவனுடைய மனதுருக்கத்தை பார்க்கணுமா? நீங்க இயேசுவை பாருங்க. இயேசுவில் இருக்கிற மனதுருக்கத்தை பாருங்க. அவர் மனதுருகி கரம் நீட்டி எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாக. வேசிய கல்லால் எரிஞ்சு கொடுறதுக்கு கல்லெல்லாம் ரெடியா இருக்குது. சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லார் கையிலும் கல் இருக்குது. தண்டிக்க அதிகாரமுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவானவர் அங்க நிற்கிறாரு. இவருடைய இருதயம் வெளிப்பட வேண்டும் என்று நிற்கிறாரு. எழுதிக்கிட்டே இருக்கிறாரு, தரையில் எழுதிட்டு இருக்கிறாரு. இங்க ஒரு பெண், மரணத்துக்கு பாத்திரமான பெண், அங்க மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டு அங்க நிற்கிறார். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாருடைய கையில கல்கள் இருக்கிறது. இவள் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும், இவள் கல்லெறிந்து கொள்ளப்பட வேண்டும் என்று சொல்றாரு. ஆண்டவர் தான் அந்த சட்டத்தை கொடுத்தாரு. அந்த சட்டத்தை கொடுத்தவர் அமைதியா இருக்கிறாரு. அவருக்கு தான் அதிகாரம் இருக்குது. அந்த அதிகாரமுடையவர் கம்மன் இருக்கிறாரு. அவர் சொல்றாரு, கடைசியா சொல்றாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. எல்லாம் அவர் சொன்னாதாங்க கேட்க முடியும். அவருடைய ஆவியானவர் உள்ள இல்லாம பிரசங்கம் பண்ணாலும் வேஸ்ட். அல்லேலூயா. சுயத்துல, சுயஞானத்துல, சுயபலத்துல மனப்பாடம் செஞ்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ணாலும் வேஸ்ட். அல்லேலூயா. அவருடைய ஆவியினால நிரம்பி, சத்திய ஆவியானுடைய வல்லமையினால நிரம்பி பிரசங்கம் பண்ணாதான் அந்த பிரசங்கம் எடுக்கும். அல்லேலூயா. அவர் சொன்னதுனால தாங்க கல்ல போட்டாங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை போய் படிங்க. சிறியோர் முதல் பெரியோர் வரை கல்லை வச்சுட்டு ரெடியா இருந்தாங்க கல்லெறிந்து கொள்ள. மனதுருகுகிறார், மனதுருகுகிறார். பாவம் என்னோ அந்த வேசியிடத்திலிருந்து வந்துதா? ஆதாமிடத்திலிருந்து வந்த பாவங்க அது. அந்த பாவம் யாரால வந்தது? ஆதாமிடத்திலிருந்து வந்த பாவம். உங்ககிட்ட இருந்து பாவம் ஆரம்பிக்கல, என்கிட்ட இருந்து பாவம் ஆரம்பிக்கல. பாவம் ஆதாமிடத்திலிருந்து ஆரம்பித்த பாவம். அது அவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு தெரியும். அதனால தான் சொல்றாரு, முதலாவது உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கல்லெறிய. மனதுருகுகிறார். தண்டிக்கு அதிகாரமுடையவர், சுட்டெரிக்கக்கூடிய அதிகாரமுடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மனதுருகுகிறார். ஏன் சொல்ற? இவன் சொல்றான், நீ கடினம் உள்ள இருதயம் உள்ள மனிதன். அல்லேலூயா. விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் கடின இருதயம் உள்ள மனிதன். இவன் தான் கடின இருதயம். அல்லேலூயா. இயேசுவினுடைய அன்பு உன்னை நெருக்கி ஏவுகிறதா? அல்லேலூயா. சபையில வந்திருக்கிறீங்களே, சபையில கர்த்தருடைய அன்பை நீங்க தெரிஞ்சிருக்கிறீங்களா? புரிந்திருக்கிறீங்களா? சபையில நான் உட்கார்ந்து இருக்கும்போது, நான் பாவியாய் உட்கார்ந்து இருக்கும்போது கர்த்தருடைய அன்பை மட்டும்தான் எடுத்து பேசினாரு. உன்னை குற்றப்படுத்தவே இல்லை. கீழே உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தரையும் குற்றப்படுத்தல அவரு. அல்லேலூயா. அன்பு, தேவனுடைய அன்பு, கிறிஸ்துவனுடைய அன்பு, மகா தேவனுடைய அன்பு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கிற சிருஷ்டி கர்த்தாவுடைய அன்பு, ஆதி அன்பு, அனாதி அன்பு, தேவ அன்பு. அந்த அன்பை எடுத்து அப்படி பிரசங்கம் பண்ணினாரு. மனதுருகி அழுது, என்னுடைய இருதயத்தை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தேன். அல்லேலூயா. அந்த அன்பு தான், அந்த அன்பு தான் கொடுக்கிறது. அந்த அன்பு தான் ஒரு தாளந்தை கொடுக்கிறது. அந்த ஒரு தாளந்தை வாங்கிட்டு சொல்றான், நீ கடினம் உள்ள இருதயம். எப்படிப்பட்ட இருதயம்? அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், பொல்லாத ஊழியக்காரனே. அல்லேலூயா. 2 மாசம் ஆச்சு பிரசங்கம் பண்ணி. எவ்வளவு உள்ள இருக்கும் தெரியுமா வேதனை? அல்லேலூயா. ஆண்டவரை பிரஸ்தாபம் பண்ணலன்னா, பிரசங்கிக்கலன்னா என் இருதயம் தொய்ந்து போய்விடும். அல்லேலூயா. அவரை நினைக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அவரை மகிமைப்படுத்தணும், அவருடைய பாதத்தில் இருக்கணும். அவருடைய செம்பாதங்களை, ஆணி கடாவப்பட்ட பாதங்களை ஓடாதபடி முத்தம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமா? நீ செழிப்பா இருக்க வேண்டுமா? உன் தலை நிமிர்ந்து இருக்க வேண்டுமா? உன் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்க வேண்டுமா? அவரை தழுவிக்கொள். அல்லேலூயா. கடினம் உள்ள இருதயமா இருக்காத. கர்த்தர் மேல அன்பா, கர்த்தர் மேல அன்பு கூர்ந்து, தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் பாராட்டுவேன். யாத்திராகமம் 20 சொல்றார், உன் தேவனாகிய கர்த்தர் நானே. அல்லேலூயா. அப்போ கடினம் உள்ள இருதயம், கடினம் உள்ள இருதயத்தை கொண்டு வந்துட்டு உன்னால விசுவாசிக்க முடியாது.
இருமனம் உள்ளவனா இருக்கிறான். தேவனை குறித்து நல்ல இருதயம் இல்லை, என்ன இருதயம் இல்லை. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேல் இருக்கிற தேவன் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இப்பதான் சந்தோஷப்படுறேன். என் ஆண்டவரை மகிமைப்படுத்தும் பொழுதுதான் எனக்கு என்ன இருக்குது? அல்லேலூயா, சந்தோஷம் வருகிறது. அப்போ பிரசங்கம் என்பது தேவனுடைய அன்பு, இரக்கம், மகிமை, வல்லமை, மாட்சிமை, மகத்துவம், மேன்மை, இரக்கம், மனதுருக்கம், நீடிய சாந்தம், மிகுந்த கிருபையை என்னெல்லாம் செய்திருக்கிறார் உனக்காக என்பதை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போ இவன் சொல்றான், இவர் கடின இருதயமுடைய, என்ன சொல்றான் பாருங்க, 24 ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன். நிறைய பேருக்கு ஏன் விசுவாசம் இல்லை, ஏன் என்ன நம்புறியோ அதில் உறுதி இல்லை, ஏன் அலசடி படுற, ஏன் ரெண்டு மனசா இருக்கிற, அவன் நிலையற்றவனா இருக்கிறான். தேவனிடத்தில் எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அல்லேலூயா. ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு அழிந்து போகாமல், கெட்டு போகாமல், சேதமாகாமல் இருக்கணும்னா விசுவாசம் என்பது ரொம்ப முக்கியம். சொல்லிட்டேனா? கரெக்டாக சொல்லிட்டேனா? புரியுதா? இல்லை மறுபடியும் ஆரம்பிக்கணுமா? இன்னும் 1.5 hour ஆகும், பரவாயில்லையா? அல்லேலூயா. என் மேலே இதுதான் பெரிய குற்றச்சாட்டு, இவர் முடிக்க மாட்டார் சீக்கிரத்தில். அல்லேலூயா. ஆண்டவரை பற்றி ஆரம்பித்தா முடிக்க முடியுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்கிறார் பாருங்க, சங்கீதக்காரன் தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற அனுபவத்தை கொண்டு சொல்லுகிறான். சங்கீதம் 18:25 சொல்கிறான், அவர் தயவுள்ளவருக்கு தயவுள்ளவர், புனிதருக்கு புனிதர், உத்தமருக்கு உத்தமர், மாறுபாடு உள்ளவர்களுக்கு அவர் மாறுபாடு உள்ளவர் அவர். அல்லேலூயா. நீ கர்த்தரை நீ உத்தமரா பார்த்தினா உனக்கு உத்தமரா இருப்பாரு. அப்ப என்ன அர்த்தம்? உன் இருதயம் எப்படி இருக்குது? அல்லேலூயா. உன் இருதயம் எப்படி இருக்குது? நீ கர்த்தரை உத்தமரா பார்த்தினா உன் இருதயம் உத்தம இருதயம். நீ தயவுள்ளவரா பார்த்தினா உன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கு? அவர் மேல தயவுள்ளவர். புனிதரா பார்த்தினா என்ன இருக்குது? பரிசுத்த புனிதரா இருக்கிறது. மாறுபாடா பார்த்தினா செய்வாரா மாட்டாரா? அப்பா கிட்ட வேணா இந்த சந்தேகம் வரலாம், நம்ம அப்பாவால் இது முடியுமா? அல்லேலூயா. அவர் சொன்னார், என் பசங்கிட்ட சொன்ன, வீடு கட்டி முடிச்சதும் உங்களை வந்து ஸ்டார் ஹோட்டலுக்கு மாதம் மாதம் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. எனக்கு தெரியாது அங்கே எவ்வளோ காசுன்னு சாப்பாடு. அது ஒரு டேபிள் 4 பேர் போட்டால் நீ சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்னாலும் சரி எவ்வளோ? 10,000 ரூபாய். அல்லேலூயா. 4 பேர் சாப்பிட்ணுன்னா ஸ்டார் ஹோட்டலில் எவ்வளோ? நீ சாப்பிட்டாலும் சரி சாப்பிட்னாலும் சரி அந்த டேபிளில் வாங்கி வச்சாச்சுன்னா 10,000 ரூபாய். நான் கூட்டிகிட்டே போகல இது வரைக்கும், 11 வருஷம் ஆச்சு. அப்பா என்ன, அப்பா மேலே என்ன வரும் பிள்ளைங்களுக்கு? இவர் சொல்லுவார் இவரு, ஆனால் வேதம் சொல்லுகிறது இவரால் முடியும். அல்லேலூயா. இவரால் முடியும், இவரால் கூடாதது எதுவுமே இல்லை. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. அப்போ உத்தமருக்கு உத்தமர், புனிதருக்கு புனிதர், தயவுள்ளவருக்கு தயவுள்ளவர், மாறுபாடு உள்ளவர்களுக்கு மாறுபாடு உள்ளவர். அதனால தான் சொல்றார் ஆண்டவர் வந்து பவுல் மூலமா பேசுறாரு, கோணலும் மாறுபாடும் உள்ள சந்ததியில் மத்தியிலே உன்னை குற்றமற்றவர்களாக நிலை நிறுத்த வல்லவராக இருக்கிறார் அவர். நீ விசுவாசிச்சின்னா, இந்த கர்த்தரை விசுவாசிச்சின்னா, கோணலும் மாறுபாடுமான சந்ததிக்கு மத்தியில் உன்னை குற்றமற்றவர்களாக நிறுத்த வல்லவராக இருக்கிறார் அவர். அல்லேலூயா. எதை குறித்து பார்த்துட்டு இருக்கிறோம்? ஒரு வேசி தேவனை குறித்து கேட்டு விசுவாசித்து கீழ்ப்படியாதவர்களை கூட சேதமாகாது இருந்தால்னா அவருடைய இருதயம் விசுவாசத்தினாலே தேவனை குறித்து ஒரு விசுவாசத்தினாலே என்ன பண்றாரு? சொந்த ஜனங்களோட சேரல, வேறு பிரிச்சுக்கிட்டா தன்னை. வேண்டாம், இந்த கூட்டமே வேண்டாம்,
அல்லேலூயா. இந்த கூட்டமே வேண்டாம். நான் 17 வருஷம் ஆச்சு என்னுடைய எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இந்த பக்கம் வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது, கர்த்தர் பக்கம் வந்து எவ்வளோ வருஷம் ஆகுது, 17 வருஷம் ஆகுது. அல்லேலூயா. தைரியமாக வந்தேன், வெளியே வந்தேன். தைரியமாக தேவையில்லை, யாருமே தேவையில்லை, ஆண்டவர் போதுன்னு வந்தேன். இன்னைக்கு எந்த குறைவும் இல்லை. அல்லேலூயா. அப்போ இந்த பொல்லாத ஊழியக்காரனாய் நாம் இருக்க முடியாது. மாறுபாடு உள்ள இருதயமாய் நாம் இருக்க கூடாது, முடியாது. அல்லேலூயா. அப்படி இருந்தால் நாம் ஆண்டவர்கிட்ட எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. ஒன்று சேதமாகவோ, இல்லைன்னா கெட்டு போவோம், இல்லைன்னா என்ன பண்ணுவோம், அழிந்து போகும். அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், சரி பாருங்க. ஆனா அவன் சோம்பேறியா இருந்து, விசுவாசம் இல்லாமல் இருந்து, தேவன் மீது ஒரு நம்பிக்கையற்றவனாக இருந்ததுனால அவன் என்ன பண்ணா, அந்த தாளந்த மண்ணில் புதைச்சி வச்சுட்டு அவன் அவனுடைய வேலையை அவன் செய்யாமல் தேவனை குற்றம் சாட்டுகிறான். ஆனால் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் பாருங்க, சங்கீதம் 77 பாருங்க, சங்கீதம் 77:11 எடுங்க. சங்கீதம் 77:11. கர்த்தருடைய பாருங்க, அவன் என்ன சொல்றான், சங்கீதக்காரன் என்ன சொல்றான் பாருங்க, கர்த்தருடைய செய்கைகளை நினைவு கூற வேண்டும். உங்க வாழ்க்கையில, இதற்கு முன்னாடி உங்க வாழ்க்கையில நீங்க அடைஞ்ச நன்மைகளை நீங்க என்னைக்காவது நினைச்சு பார்த்துருக்கிறீங்களா? அல்லேலூயா. டைம் ஆயிடுச்சா, இல்லை டல்லா இருக்கீங்களேன்னு பார்க்குறேன். அல்லேலூயா. பாதி பேர் தான் உற்சாகமாகறாங்க, பாதி பேர் எப்படா முடிப்பான்னு காத்து நிற்கிறீங்களா? அல்லேலூயா. பரவாயில்ல, கொஞ்சம் முக்கால்வாசி பேர் வந்துட்டீங்க. அல்லேலூயா. செய்த உங்கள் வாழ்க்கையிலே தேவன் செய்த நன்மைகளை நீங்கள் நினைவு கூற வேண்டும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு செய்த அந்த காரியங்களை நாம பார்க்க வேண்டும். கர்த்தருடைய செய்கைகளை ரீவைண்ட் பண்ணுவேன். ரீவைண்ட்னா தெரியல, முன்னாடி டேப் வரும், ரீவைண்ட் பண்ணி அதே பாட்டை திருப்பி கேட்கலாம். அந்த மாதிரி ரீவைண்ட் பண்ணி என்ன பண்ணணும், திருப்பி அதை யோசிக்கணும். இல்லை சந்தேகம் வரும், பிசாசு வரும். அன்னைக்கு செஞ்சார் இன்னைக்கு செய்வாரா? அப்பாவால் முடியாது, இவரால் முடியும். அல்லேலூயா. இவரால் முடியும். அப்போ அவருடைய செயல்களை நான் நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களையே நினைவு கூறுவேன், உம்முடைய கிரியைகளை எல்லாம் தியானிப்பேன். தியானிக்கிறதுனா லேசு கிடையாதுங்க. தியானிக்கிறதுனா அதே நினச்சிக்கிட்டு இருக்கிறது. எதை நினச்சிக்கிட்டு இருக்குது? அவர் செய்த நன்மைகளையே, அதை அவர் பாதுகாத்தது, பராமரித்தது, போஷித்தது, அவர் என்னுடைய வாழ்க்கையில செய்ததையே நான் என்ன பண்ணுவேன், தியானிப்பேன். அல்லேலூயா. தியானிப்பேன். வல்லமை உள்ளவர் என்றாங்க, செங்கடலை பிளந்தவண்ண அப்படி பாடுறாங்க. ஆனா மறந்துடுறாங்க. பார்வோன்ட்டு வந்து காப்பாத்தி கூட்டு வந்து செங்கடலே பிளக்கிறாரு. வழி இல்லாத இடத்துல வழி உண்டு பண்ணினாரு, அதை மறந்துடுறாங்க. அதான் சொல்ல முடியும், அதிசயமான செயல்களை நான் நினைச்சு பார்ப்பேன், அதை தியானிச்சுக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்றான், நாள் முழுவதும் அது என் தியானமாய் இருக்கிறது. உங்க போதகர் இன்னைக்கு ஒன்று சொன்னார் இல்லையா, கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமாய் இருக்கிறார், தேவரீர் என் சுதந்திரத்தை காப்பாற்றுகிறீர், ராஜாமங்களை நான் நம்மை தியானிக்கிறேன், என் உள்ளிந்திரியங்கள் உண்மை உணர்த்தும். என் ஜபம் அது தெரியுமா? என் ஜபம் அது. கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தினுடைய பங்குமா இருக்கார், பார்ட்னர். அல்லேலூயா. என் ஜபம் அது. அப்போ இது வகைகளெல்லாம் நீங்க தியானிக்கணும், அதெல்லாம் தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். கர்த்தர் என் சுதந்திரம், கர்த்தர் என் பாத்திரத்தின் பங்கு, இப்படியெல்லாம் தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். அதை தான் சொல்றான். அவன் என்ன நினைக்கிறான்,
அவருடைய செய்கைகளை வந்து பாருங்க, அவர் குறைவை வைக்க மாட்டார். அவருடைய செய்கைகள்லாம் பிரமிக்கத்தக்க அதிசயமா இருக்கும். அவருடைய செய்கைகளெல்லாம் வந்து பயங்கரமா இருக்குது. வேதத்தில் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் சொல்றாரு, ஒரு இடத்துல சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ என்னை அறியாதிருந்தும் என் நாமம் உனக்கு தரிப்பித்தேன்றாரு, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்றாரு, அத்தி மரத்தின் கீழே இருக்கும்போது உன்னை கண்டேன்றாரு, சகேயுவை கீழே இறங்கி வான்றாரு. 2 பேரும் பார்த்ததே கிடையாது ஒருத்தருக்கு ஒருத்தர். சகேயுவை இயேசுவும் பார்த்ததே கிடையாது. ஆனா பெயரிட்டு அழைக்கிறாரு. யோனாவின் குமாரனாகிய சீமோனே என்று அவனை பெயரிட்டு அழைக்கிறார். அடிவேருக்கு போறார். அவன் யாருடைய பையனே அவர் சொல்றாரு. அப்போ அவருடைய அதிசயங்கள், பிரமிக்கத்தக்க காரியங்கள் எல்லாம் தேடி படிக்கணும். இதுல அல்லேலூயா, விரலை வச்சு அப்படியே படிக்கணும். ஆண்டவரே உங்களுடைய அதிசயங்கள் அப்படியே பார்ப்பேன். அல்லேலூயா. அப்போ அப்படி பார்க்கும் பொழுது, அப்படி நான் தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது கூடாத காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில கூட ஆரம்பிக்கிறது. அவரை கிரியை செய்ய நம்ம அனுமதிக்கிறோம். அல்லேலூயா. அவரை கிரியை செய்ய விசுவாசிக்கும் பொழுது அவரை கிரியை செய்ய வசதியா இருக்கிறது. உன்னுடைய அவிசுவாசம் அவருடைய கிரியை தடுக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில. அல்லேலூயா. இருமனமா இருக்குது. செய்வாரா மாட்டாரா, செய்வாரா மாட்டாருன்னா அவரை கிரியை செய்ய முடியாமல் அவரை கையை கட்டுற. அல்லேலூயா. அப்போ கிரியை செய்ய வைக்கிறது என்னது? விசுவாசம். அல்லேலூயா. அவருடைய செயல்களை வந்து பாருங்கள். அது மாத்திரமல்ல, இன்னொன்று சொல்றேன். அந்த ராகாப் என்கிற வேசின்னு போட்டிருக்கு இல்லையா, 31 11:31 எபிரேயர் 11:31. அது ஆங்கில வேதாகமத்தில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த ராகாப் என்கிற பேரை எழுதும் பொழுது கேபிட்டல் லெட்டர்னா தெரியல, பெரிய எழுத்துல எழுதியிருக்கோம். ஏன் பெரிய எழுத்துல எழுதியிருக்காங்க? ஏன்னா அவ விசுவாசிச்சான். அவ என்ன பண்றா? தேவனை இருதயத்தில் விசுவாசித்தான். அல்லேலூயா. வேதம் சொல்லுதுல, நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தில் விசுவாசித்து நாவிலே அறிக்கையிட்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். இருதயத்தில் விசுவாசிக்கிறான்னா அவ தேவன் அவர் கேட்கிறாருல்ல, சொன்னல உங்களுக்கு இப்ப சொன்ன, என்னிடத்தில் அன்பு கூர்ந்துன்றார். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, அன்பு கூற முடியாதபடி நம்முடைய இருதயம் பாவ இருதயமாக இருக்கிறது. அல்லேலூயா. முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலன், முழு சிந்தை இருக்கா இல்லையா? வேதத்தில் இருக்கு. எப்படி இருக்குது? முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு பலன், முழு சிந்தை. அப்படி கொண்டு நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணுமா? அப்போ அந்த அளவுக்கு அவள் ஆண்டவரை குறித்து கேள்விப்பட்டு, ராகாப் என்கிற அந்த வேசி சமாதானத்துடனே வேவுகாரரை ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தாள். அப்போ அவளுடைய வாழ்க்கையிலே விசுவாசிக்கிறா. எப்படி விசுவாசிக்கிறா? அவ அன்பு கூர்ந்து விசுவாசிக்கிறா. எப்படி அன்பு கூர்ந்து விசுவாசிக்கிறா? தேவன் நீ எப்படி தேவனை நேசிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ, தேவனை அவர் ஒரு விரும்புகிறார். அவர் சொல்றாரு இல்லையா, ஒரு இடத்துல சொல்றாரு இல்லையா, என்ன சொல்றாரு? ரோமர்ல சொல்றாரு இல்லையா, நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து இயேசு நமக்காக மரித்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை விளங்க செய்கிறது அல்லவா. எப்படி கொண்டாடுறாரு பாருங்க. நீதிமானுக்காக ஒருவன் அறிக்க மாட்டான். நான் உங்களுக்கு நீதி செய்கிறேன், நீங்க என்ன பண்ணீங்க? எனக்கு நீதி செஞ்சாருன்னா, நீதி என்கிட்ட வந்து பொய் இல்லை, உண்மை இருந்தது, அதனால இவர் நீதி செஞ்சாரு, எனக்காக பேசினார் சொல்லுவீங்க. நான் ஏன் இவருக்கு செய்யணும்? சொல்ல மாட்டீங்களா இல்லையா? நீதிபதி ஒரு தீர்ப்பு கொடுக்குறாரு, உங்க பக்கம் தீர்ப்பு வருது, நீங்க என்ன சொல்லுவீங்க? எனக்கு நீதி கிடைச்சிது, என் பக்கம் நீதி இருந்தது, எனக்கு நீதி கிடைச்சிது, அதை வந்து அந்த நீதிபதி கரெக்டாக பார்த்து செஞ்சார், என்கிட்ட நீதி கிடைச்சிது, நான் ஏன் இவருக்காக சாவணும்? நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிமான். இது இந்த ஆந்திராவிலே நடந்தது. ராஜசேகர் ரெட்டின்னு ஒரு கிறிஸ்தவ முதலமைச்சர் இருந்தார். அவர் சாகும்போது 300 பேர் செத்தாங்க. ஏன்னா அவர் ஏழைகளுக்கெல்லாம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்து பெரிய பெரிய ஆஸ்பத்திரியில் போய் வியாதியெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டாங்க. அவர் நல்லது பண்ணார். அவர் சாகும்போது 300 பேர் செத்தாங்க. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான்லாம் செத்தாங்க. ஆனால் பாவிகளாக இருக்கையில், நாம் பாவிகளாக இருக்கையில், தேவனுக்கு சத்ருவாக இருக்கையில் நமக்காக அவர் மரித்ததினாலே நம்மேல் வைத்த அன்பை அது விளங்க செய்கிறார். அப்போ நான் என்ன சொல்றேன், நான் எப்படி அன்பு கூர்ந்தவன் மேலே
உன்னை எப்படி ரட்சிச்சேன், உன்னை எப்படி மீட்டேன், அப்போ நீ எப்படி அன்பு கூறணும். தேவன் பிரியப்படுகிற அளவு என் மேலே அவ்வளோ அன்பாக இருக்கிறான், என்னை எப்படி நேசிக்கிறான், மனதுருகு என் மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு விசுவாசம். அப்படி நேசிச்சாலும் தேவன் எப்படி பிரியப்படுகிறாளோ அப்படி தேவன் அவள் தேவனை நேசிச்சாள். அல்லேலூயா. அதனால் அவளை கனம் பண்ணியிருக்குது. பெரிய லெட்டரில் அவளுடைய பேரை எழுதியிருக்கு. அல்லேலூயா. உத்தம இருதயம் வெளிப்படுது. அவளுடைய விசுவாசத்தில் ஒரு உத்தம இருதயம் வெளிப்படுவதனால அவள் பேர் என்ன பண்ணியிருக்குது. இங்கிலீஷ் பைபிளில் போய் படிச்சீங்கன்னா கேபிட்டல் லெட்டரில் அது இருக்கும். அல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்கிறாரு 2 நாளாகமம் 16:9 சொல்கிறாரு, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள். அல்லேலூயா. யாருக்கு மேலே உலாவி கொண்டிருக்கிறது? அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருப்பவர்களுக்கு. கடினமா அல்ல. நீர் கடினமுள்ள இருதயம் உள்ளவர் என்றும், விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவரும் இல்லை, கடினமுள்ள இருதயம் இல்லை 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 இல்லை. அல்லேலூயா. நீ உன்னுடைய இருதயம் உத்தமமாக இருந்து, நீ இருதயம் தேவன் மீது நம்பிக்கையாக இருந்தா, அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவி கொண்டிருக்கிற கண்கள் உன்னுடைய வாழ்க்கையில் அவருடைய வல்லமை விளங்க பண்ணிவிடும். அல்லேலூயா. அவருடைய வல்லமை உன்னுடைய வாழ்க்கையில் விளங்கிடுச்சுன்னா, அவருடைய தயவு விளங்கிடுச்சுன்னா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம். அல்லேலூயா. நீ நினைக்கிற காரியம் எல்லாம் நடந்து முடிகிறது. அல்லேலூயா. அப்போ ஜெபம் என்ன பண்ணப்படுது? கேட்கப்படுது. உன் வாழ்க்கை என்ன ஆகுது? சுபிட்சமாவது. உன் வாழ்க்கை என்ன ஆகுது? மறுமலர்ச்சி ஆகுது. கடன் அடையுது, வியாதி நீங்கி சுகம் உண்டாகுது, பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க, நல்ல வேலையில் இருக்கிறாங்க. என்னன்னா நீ அவர் மேலே அலசடி இல்லை, இருமணம் இல்லை, விசுவாசம் இருது, நம்பிக்கையினுடைய உறுதி அதில் வந்துடுது. வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் தெய்வீகமான அன்பு. அல்லேலூயா. தெய்வீகமான ஒரு அன்பு. அப்போ இந்த ராகாப்பை பற்றி சொல்லும் பொழுது அந்த ராகாப் பற்றி என்ன போட்டிருக்குது? வேசி. ஆனால் அவள் பேர் எப்படி எழுதியிருக்குது? கேபிட்டல் லெட்டரில். ஏன்னா விசுவாசிக்கும் பொழுது அவருடைய பாவ வாழ்க்கை என்ன ஆகிடுது? பரிகரிக்கப்படுகிறது. அல்லேலூயா. சேதமாகவில்லை, அழித்து போகவில்லை, ஒரு ஆசீர்வாதமான நிலைமை வருது. ஆனால் என்ன எழுதியிருக்குதாங்க? வேசி. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே எப்படிப்பட்ட ஒரு பாவம் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம் இருந்தாலும் சரி, இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டு உங்கள் இருதயம் தேவனிடத்திலே மாற்றப்பட்டு அவருடைய அன்பினாலே ஈர்க்கப்பட்டு கவர்ந்து இழுக்கப்பட்டு அந்த அன்பிலே நீங்கள் என்ன பண்ண வேரூன்றி, எபேசியரில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த அன்பிலே நீங்கள் வேரூன்றி அந்த வேருக்கும் சாரத்துக்கும் நீ பாத்திரமாகும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஹல்லேலூயா. அதுதான் விசுவாசத்தினாலே ராகாப் என்கிற வேசி வேவுகாரர்களை ஏற்றுக்கொண்டு சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு அவள் சேதமாகாதிருந்தாள். ஹல்லேலூயா. அப்போ இதிலிருந்து நீங்கள் என்ன கற்றுக்கிறீங்க? நம்முடைய அன்பை ஆண்டவரை விசுவாசிக்கும் பொழுது ஒன்று நம்முடைய பாவ வாழ்க்கை மாறுது, நம்பிக்கையில் உறுதி வருது, அந்த உறுதி விசுவாசமாக மாறுது, அந்த விசுவாசம் ஆகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது என்ன ஆகுது? நடக்கிறது. அல்லேலூயா. தேவன் உயர்த்துகிறவராய் அவர் இருக்கிறார். இது ஒரு பாட்டு தான் முடிச்சிருக்கிறேன். அது எப்போ முடியுமோ ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு பாட்டாக எடுத்து நான் அதை பேசுவேன். அல்லேலூயா. இப்போ பேசுறது புரிஞ்சுதா? விசுவாசமாக இருக்கணும். யார் மேலே? ஆண்டவர் மேலே விசுவாசமாக இருக்கணும். ஆண்டவர் அன்பு கூறணும். நம்பிக்கையில் உறுதியாக இருக்கணும். பாவ வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கையாக மாறணும். இப்படி மாறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். புரியலன்னா சொல்லுங்கள், ஃபஸ்ட்லேருந்து வேணால் ஆரம்பிக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அல்லேலூயா.